ஆமா மாரி, இன்னைக்கு உன் கையால சாப்பிடணும் போல இருக்கு. நானும் என் கையால உங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம். கிராமத்துல சாப்பிடுற மாதிரி நிலா சோறு சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சாப்பிடலாம், ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ வாங்க எல்லாரும் மாடிக்கு போலாம். அக்கா, மொத்த சாப்பாட்டையும் பெரிய பாத்திரத்துல போட்டு சாம்பார் அதுல கொட்டி மேல எடுத்துட்டு வந்துருங்க. சரி சரி. பொரி உருண்டை கைய நல்லா கழுவு, சானிடைசர்லாம் போட்டு க்ளீன் பண்ணிக்க. அப்படியே கைய உள்ள விட்டுறாத. சிபே. ஹஸ்பண்ட் சார், அம்மா வாங்க. அத்தை, சித்தப்பா நீங்களும் வாங்க. நீங்க போயிட்டு பாத்து கூட்டு போங்க. போறோம் சிஸ்டர். மாரி, இன்னைக்கு பௌர்ணமியா? என்ன நிலா இவ்ளோ பெருசா இருக்கு? இன்னைக்கு பௌர்ணமி எல்லாம் இல்லக்கா. பௌர்ணமிக்கு இன்னும் 5 நாள் இருக்கு. அப்படியா? மாரி, நான் போய் குழந்தை தூக்கிட்டு வரட்டுமா? வேண்டாம்க்கா, தூங்கிட்டு இருக்குல்ல, தூங்கட்டும். கிராமத்துல நான், ஸ்ரீஜா, தாத்தா, தெய்வான அம்மா எல்லாருமே தினம் இப்படிதான் ஒன்னா உட்காந்து நிலா சோறு சாப்பிடுவோம். அவ வீட்டுலதான் மாடியே கிடையாது. ஆமாமா, ஸ்ரீஜா கூட என்கிட்ட நிறைய சொல்லிருக்கா. மாரி, இப்போ நீ எல்லாருக்குமே உருட்டி கொடுக்கறியா? ஆமா மாரி, உன் கையாலேயே உருட்டி கொடு. சரிங்க ஹஸ்பண்ட் சார், நானே உருட்டி கொடுக்கறேன். நீதான் உருட்டுவ, இப்ப மாரி எங்களை உருட்டுது. சாப்பிடுங்க. அம்மா. மாரி எனக்கு, மாரி எனக்கு எனக்கு எனக்கு. நல்லா இருக்கு மாரி. இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து நிலா சோறு சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாரி. அண்ணனும் சுஜாதாவும் இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். சித்தி சீக்கிரமா குணமாயிருவாங்க. அப்பாவையும் கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாம இருங்க. சரி. இவ பிச்சை போட்டு நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. பிச்சை நினைக்கிறீங்க? வாய மூடு. அத்தை, நீங்களும் வாங்கிக்கோங்க. உங்களை கூப்பிடுறா பாருங்க. அம்மா, நீங்க இன்னும் வாங்கலையா? வாங்கிக்கோங்கம்மா. நிலா சோறு சூப்பரா இருக்கு, வாங்கிக்கோங்க. இந்தாங்க. மாரி மாரி, என்ன மறந்துட்டியா மாரி? என்ன சைஸ் சின்னதா இருக்குது, பெரிய உருண்டையா போட வேண்டியதானே? பாண்டி வா. மாரி, நான் யூத், நின்னுக்கிட்டு சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. தேங்க் யூ. அம்மா. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்ல. உண்மையை சொல்லிடுறேன். கண்ணுக்கும் மண்டைக்கும் தொடர்பு இருக்கு. கீழே விழுந்து மண்டையில பலமா அடிபட்டதால ஏற்கனவே கெமிக்கலால பாதிக்கப்பட்ட அந்த பார்வை, அதோடைய நரம்பு செல்ஸ் எல்லாம் அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க டாக்டர். ஆமா டாக்டர், என் மகனோட பார்வை ரொம்ப முக்கியம். உண்மையை மறைக்காம சொல்லுங்க. சொல்றேன். உங்க மகனுடைய 2 கண்களையும் ஆபரேஷன் செஞ்சு வெளியில எடுக்கணும். அப்பதான் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியும். ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? அவருக்கு பார்வை திரும்ப கிடைக்கும்னு நாங்க எல்லாம் நம்பிட்டு இருக்கோம். ஆனா நீங்க 2 கண்ணை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுக்கணும்னு சொல்றீங்க. நான் சொல்லலம்மா, அவருடைய ரிப்போர்ட் சொல்லுது.
ஆபரேஷன் செஞ்சு அவருடைய கண்களை எடுக்கலனா அது அவருடைய உயிருக்கே ஆபத்தா முடியும். டாக்டர் வேற வழியே இல்லையா? கெமிக்கல் பாதிப்புல இருந்து அவருக்கு பார்வை திரும்ப வந்துடும் தான் நாங்களும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா அப்போ அவர் கண்ணில் பட்டது சாதாரண கெமிக்கல் இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற நியூரானை பாதிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. மண்டையில அடிபட்டு அதனால ரத்த கசிவும் ஏற்பட்டு இப்ப இன்னும் கிரிட்டிக்கல் ஆயிருக்கு. அதனால அவர் உயிரை காப்பாத்த சீக்கிரமா ஆபரேஷன் செஞ்சு 2 கண்களையும் அகற்றணும், இல்லனா அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர் எனக்கு என் மகனோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். கண்ணு போனா கூட பரவாயில்ல, நீங்க ஆபரேஷன் பண்ணி 2 கண்ணையுமே எடுத்துருங்க டாக்டர். ஒரு நிமிஷம் டாக்டர், இப்போ ஆபரேஷன்லாம் பண்ண வேண்டாம். நான் வீட்ல போய் எல்லார்கிட்டயும் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறமா முடிவை சொல்றேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கண்ணு முக்கியமா உயிர் முக்கியமான்னு பார்த்தா உயிர் தானே முக்கியம். சரியா சொன்னீங்க டாக்டர். மாறி, டாக்டர் சொல்றது கரெக்ட் தானே? உயிர் முக்கியமா கண்ணு முக்கியமா? கண் பார்வை இல்லாம அவர் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதையே என்னால பார்க்க முடியல. இதுல அவரு ஆயுசு முழுக்க கண் பார்வை இல்லாம கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் கலந்து பேசிட்டு சீக்கிரம் முடிவை சொல்றேன் டாக்டர். ஓகே மேடம்.